So up to now என்னென்ன விஷயம் பார்த்துருப்போம்னு சொல்லி you may have gone through the videos that I have uploaded, but okay, anyway, started இருக்கப்பா we'll see revision quick revision இருக்க பார்க்கலாம், right? So still now நாங்கள் பார்த்தது வந்து statically indeterminate structure, indeterminate beams குரிய the reactions அந்த shear force bending moment diagram calculate பண்ணுறதுக்கான two methods. So those are slope deflection method and moment distribution method, right? Statically indeterminate structure create two methods. Those are called slope deflection and moment distribution method. இந்த மெத்தடுக்கு காமனாக ஒரு பேர் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஸ்டிஃப்னஸ் மெத்தட் என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டு மெத்தட்லையும் வர ஈக்குவேஷன்ஸில் இஐ என்ற ரெண்டு விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு. இ அண்ட் ஐ. அதில் இ என்னன்னு சொன்னால் யங் மாடுலஸ், இந்த பீம் என்ற யங் மாடுலஸ், அண்ட் ஐ மீன்ஸ் செகண்ட் மோட் ஆஃப் இனேஷியான்னு சொல்கிறது. இந்த பீம் இந்த செக்ஷனில் தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த இஐ என்ற ரெண்டு வேல்யூம் வரதால் தான் தட் இஸ் கால்ட் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஸோ ரெண்டும் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் அண்ட் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். Already we have discussed this. So today we will discuss about statically determinate structure ல வர deflection and slope எப்படி calculate பண்ணுறது. So how we can calculate this deflection and slope of statically determinate structure. இங்கே வந்து indeterminate structure யூஸ் பண்ண போகிறது இல்லை, determinate structureண்டா நார்மலாக ரியாக்ஷன்ஸ் ஈக்குவேஷன் எழுதினாலே வந்து ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் they are we need to calculate the slope and deflection. அந்த டீட்டா ரொட்டேஷன்ஸ் என்ன அண்ட் டிஃப்ளெக்ஷன் டெல்டான வேல்யூ என்னன்றது. அதுக்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிற மெத்தட்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் ஹியர் we are going to look moment area method, third one. This is called moment area method. So very famous method, moment area method. Moment area method என்னன்னு சொன்னால் நார்மல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஒன்றை வச்சுக்கொண்டு நாங்கள் we can calculate the deflection and slope of the beam. எந்தெந்த செக்ஷனில் வேணுமோ அந்தந்த இடத்துல உள்ள டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப்ஸை வந்து மொமெண்ட்டை வச்சு கூட கால்குலேட் பண்ண போகிறோம், மொமெண்ட் டயக்ரத்தை வச்சு. ஸோ எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் ரெண்டு விஷயம் வந்து யூ ஆல் நோ, ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், த ஏர்லியர் மெத்தட். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ன்றது வந்து திஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதி வந்து ட்ரைவ் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ இதில் வர ஈக்குவேஷன்ஸில் வர இஐ எடுத்தோம்னா ஸ்டிஃப்னஸ், இஐயை சேர்த்து சொல்கிறது. ஸோ இ மீன்ஸ் யங் மாடுலஸ், ஐ செகண்ட் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா, எல் ஸ்பேன் அண்ட் டீட்டாண்டா ரொட்டேஷன். ஸோ இதுக்கு இந்த பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? லெட்ஸ் ஏபி என்ற பீம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல வார ரொட்டேஷன் தட் இஸ் கால்ட் டீட்டா ஏ, இந்த இடத்துல வார ரொட்டேஷன் தட் இஸ் கால்ட் டீட்டா பி, அண்ட் எல் ஸ்பேன், ரைட்? அண்ட் த்ரீ சை என்ற ஒரு நோட்டேஷன்ஸ் இருக்குது. சை என்று சொன்னால் அது வந்து தட் இஸ் டெல்டா பை எல். இதில் டெல்டான்றது என்னென்னு சொன்னால் இஃப் யுவர் பீம் சப்போர்ட் வந்து மேலிடந்து கீழே இறங்கிட்டுன்னு சொன்னால், சி இங்கே இருக்க வேண்டிய சப்போர்ட் ஒரு வேளை மேலே போயிட்டுன்னு சொன்னால் திஸ் இஸ் கால்ட் டெல்டா. பட் எங்கள் நார்மல் சப்போர்ட் ஒன்றுமே வந்து மேலே ஏறி போகாது. அதால் தான் டெல்டா ஜீரோவாகி சை வேல்யூ வந்து ஒரு ஜீரோவாக வந்துருக்குது. ஸோ நார்மல் இந்த பீம் வந்து ஸோ சப்போர்ட் கண்டிஷன் மேலே போக சான்ஸ் இல்லை. தட்ஸ் வை திஸ் சை வேல்யூ இஸ் ஜீரோ ஆல்வேஸ். So look at this is 3 psi. This is the current equation, right? 2AOL 2 theta A plus theta B minus 3 psi plus fixed end moment AB. This is the equation. So earlier the equations confusion irundha just correct it. So this is called slope deflection method. Second one, moment distribution method. Moment distribution method வந்து என்ன சொன்னா same as slope deflection method, but there we are going to use this kind of tables. இந்த டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன விஷயம்னு சொல்லி அந்த விஷயங்கள் தான் பார்க்குறது. இந்த விஷயம் ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ்ட். எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எல்லாமே கண்டுபிடிக்கிற விஷயம், ரைட்? ஓகே, வில் மூவ் இன் டு த மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஓகே, மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஸோ திஸ் மொமெண்ட் ஏரியா மெத்தட், திஸ் இஸ் யூஸ் டு கால்குலேட் த ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம். ஸோ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன், ஒரு பீம் வந்து வளையுதுன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வளைஞ்சிருக்குது, தட் இஸ் கால்ட் டிஃப்ளெக்ஷன். அண்ட் எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்கிறது, தட் இஸ் கால்ட் ஸ்லோப். இது எங்கே வந்து டெவலப் ஆகுதுன்னு சொன்னால் சார்லஸ் ஜி கிரீன்ன்றவரால் வந்து 1873 வந்து இது டெவலப் ஆகிருக்கு இந்த ஈக்குவேஷன், ரைட்? மொமெண்ட் ஏரியா மெத்தட், இந்த மெத்தட். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, மொமெண்ட் ஏரியா மெத்தடில் வந்து மொமெண்ட் டயக்ராம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். மொமெண்ட் டயக்ராம் or else it is called M/EI diagram. M/EI diagram.
தட் இஸ் வெரி ஈஸி. இதில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இல்லை. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். எம்ஓவை ஏ டயக்ராம் அப்படி கீறது என்ற விஷயங்கள்லாம். பட் இங்கே வந்து எம்ஓவை ஏ டயக்ராம் ஒன்றை வச்சுக்கொண்டு டிரெக்டாகவே ஈக்குவேஷன் எழுதி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் we can calculate it. ஓகேயா? ஓகே. ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட், திஸ் ஒன். இந்த ஈக்குவேஷன் தான் நாங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன்ஸ் மீன் இது வந்து நிறைய இதில் கம்ப்ளிகேட் பண்ணுறேன் இல்லை. பட் திஸ் ஒன், ஜஸ்ட் லுக் அட் திஸ். sorry, right? Okay, let's say if you have a beam like this, AB under beam with a distributed load on சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னால், let's say this is your point A, point B, but support வந்து இங்கே இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது, ரைட்? டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் வெர்டிக்கலாக அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஸோ வெர்டிக்கல் லோட்ஸ் ஒன்று அப்ளை பண்ணும்போது அந்த பீம் வந்து அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகும். இட் வில் டிஃப்ளெக்ட் சம்திங் லைக் திஸ் இல்லையா? இந்த கர்வ் ஷேப்பில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்? இப்போ வந்து கொஷின் வந்து இந்த ஏ என்ற இடத்துல உள்ள ஸ்லோப் என்ன, ஓ ரொட்டேஷன் என்னன்னு சொன்னால், இட் மீன்ஸ் ஏ என்ற துள்ளி வந்து அவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்குது. ஸோ அது எப்படி செய்கிறேன்னு சொன்னால், இந்த டிஃப்ளெக்ஷன் டயக்ரத்தில் வந்து ஏ என்ற ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கை போட்டுட்டு ரைட் ஹொரிசோண்டலாக ஒரு லைன் கீறிட்டு ஏ என்ற இடத்துல வந்து ஒரு டேஞ்சன் லைனு கீறணும். டேஞ்சன்னா அந்த கர்வேச்சர் வழியே உள்ள லைன், இந்த லைன். ஸோ ரெண்டும் கனெக்ட் ஆகிற இந்த ஆங்கிள்லான்னு கோல் தீட்டா ஏன்னு சொல்கிறது, ரைட்? தட் இஸ் கோல் ஏ இந்த வந்து ரொட்டேஷன். சிமிலர்லி இப்போ பி இந்த ரொட்டேஷன் சொன்னால் பிக்கு நைனில் ஒரு டேஞ்சன் எடுக்கிறது, பியில் ஒரு ஹொரிசோண்டல் லைன் கீறது, ரைட்? இந்த ஆங்கிள் அல்லது இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் கோல் தீட்டா பி. இது வந்து ஸ்லோப் பண்ண சொல்கிறது, ஸ்லோப். ஓகே, ஸ்லோப். ஸோ தீட்டா பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், தீட்டா பியோ தீட்டா ஏ அல்லது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், ரைட், திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஓகே, ஒன் மோர் திங். இப்போ தீட்டா பி ஏன்னு சொல்லி ஒரு நோட்டேஷன் ஒன்று இருக்குது. தீட்டா பி பி சார்பா ஏன்னு சொன்னால் என்ன எடுத்த மாதிரி சொன்னால், பிக்குள்ளால் ஒரு டேஞ்சன் லைனை கீறி ஏக்குள்ளால் ஒரு டேஞ்சன் லைனை கீறும்போது ரெண்டும் சம்மந்தப்படுற இந்த கோணம் ஆங்கிள் கோல் தீட்டா பிஏ. ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்ட ஆங்கிள். பி சார்பா ஏ இந்த விலகல் என்ன மாதிரி சொல்லலாம், ஓரல்ஸ் ரொட்டேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுக்குரிய ஈக்குவேஷன் தீட்டா பிஏ வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் ஏ டு பி எம்ஓவைஏ டிஎக்ஸ். ஸோ இதில் இன்டிகிரேஷன் அதில் பார்த்து நீங்கள் worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் சிம்பிள் மீனிங் என்னென்னு சொன்னால், ஏலேருந்து பி வரைக்கும் எம்ஓவைஏ டயக்ரத்தை வந்து இன்டிகிரேட் பண்ணி எடுக்கணும். அப்படின்னு சொன்னால் எம்ஓவைஏ டயக்ரத்தில் ஏயிலேருந்து பி வரைக்குமான பரப்பளவை கண்டிங்கன்னு சொன்னால் தட் இஸ் யுவர் ரொட்டேஷன், ரைட்? அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து இங்கே டிஃப்ளெக்ட் ஆகியிருக்குது, கீழே இறங்கி இருக்குது இல்லையா? தட் இஸ் கால் டிஃப்ளெக்ஷன். சரி, இந்த பாயிண்ட் இங்கே டிஃப்ளெக்ட் ஆகிருக்குது, தீட்டா பி இங்கே டிஃப்ளெக்ட் ஆகிருக்குது, தீட்டா இங்கே டிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து பியிலேருந்து ஏ எவ்வளோ தூரம் விலகி டிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றதுக்கு எப்படி செய்யலாம்னு சொன்னால், பியில் ஒரு டிரெக்டாக வெர்டிக்கலாக ஒரு லைன் கழிச்சு அது இந்த ஏயிலிருந்து இருக்கிற டேஞ்சனில் எங்கே கனெக்ட் பண்ணதோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் கோல் டெல்டா பிஏ. பி சார்பா ஏ என்ற விலகல்னு சொல்லலாம், டிஃப்ளெக்ஷன், ரைட்? இந்த டிஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், லெட்ஸ் see, ரைட்? see, this is the equation, டிஃப்ளெக்ஷனுக்குரிய ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ளெக்ஷனுக்குரிய ஈக்குவேஷனுக்கும் ஸ்லோப் இந்த ஈக்குவேஷனுக்கும் சேம் தான், பட் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் பார்ன்றது ஆட் ஆகிருக்குது, ரைட்? டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் எம்ஓவைஐ எக்ஸ் பார் டிஎக்ஸ், ரைட்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஓவைஐ டிஎக்ஸ் இருக்குது, பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக எக்ஸ் பார்ன்னு இருக்குது. எக்ஸ் பார்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் சென்ட்ரோயிட்ட தூரம்னு அர்த்தம். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால், அந்த டிஃப்ளெக்ஷன் எம்ஓவைஏ டயக்ரத்தின் ஏரியாவை அந்த சென்ட்ரோயிட்டால் பெருக்க வர ஆன்சர். பட் இப்போ நான் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே விளங்காது. பட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துப்பேன்னு சொன்னால் you could be able to understand the theories. There are so many theories. You don't need this at the moment. If you want, you can read it, right? Okay, see, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள்லாம் இதுலேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் see, இப்படி ஒரு பீம்ஸ் இருக்குன்னு சொன்னால், இப்படி இருக்குன்னு சொன்னால், இது டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஏ என்ற இடத்துல வர this rotation that is called theta a. இங்கே வர ரொட்டேஷன்ஸ் தீட்டா பி ஹாரிசான்டல் வைக்கிறது, இது தீட்டா பி என்ற இங்கே தீட்டா பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிக்கும் ஏயும் சம்மந்தப்பட்ட வர தீட்டா கூட நாங்கள் we can calculate it. இந்த ரெண்டுக்கும் அமைக்கிற கோணம் இந்த இது
இப்போ பி சார் பை எவ்வளோ தூரம் கீழே இறங்கி இருக்குன்னு சொன்னால் சி திஸ் இஸ் டிபிஏ திஸ் அ நோட்டேஷன் ஓ டெல்டா பிஏன்னு கூட சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ லெட் சி ஒன் எக்ஸாம்பிள். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ குட் பி ஏபிள் டு ரிலேட். ஃபஸ்ட் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். அண்ட் ஐல் அப்லோட் திஸ் நோட்ஸ் ஆஸ் வெல். ஸோ நோட்ஸ் இருக்க கோ த்ரூ பண்ணி இந்த எக்ஸாம்பிள் இருக்க பார்த்திங்கன்னா பேசிக் உள்ளங்கம். அதுக்கு பிறகு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் we can do it, right? This is the question example, right? Determine the end slope and deflection of the midpoint C. So question is determine the end slope and deflection of the midpoint C under A and B level slope theta A value என்ன theta B value என்னது and maximum deflection at midpoints means C point, right, using moment area method. ஸோ இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட் வந்து ஸ்டெட்டிக்கலி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கான மெத்தட். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னால் ரியாக்ஷன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது ஆர்ஏ ஆர்பி. ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆர்ஏ லெட்ஸ் சே திஸ் இஸ் டபிள்யூ எல் ஸ்பேன். ஸோ ஹாஃப் அண்ட் L/2 L/2. ஸோ இது டபிள்யூன்னு சொன்னால் ரியாக்ஷன் ஒபியஸ்லி W/2 ஹாஃப் சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ W/2 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரோ த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படிங்கிறது ஒரு பீம், ரைட், ஸ்டார்ட்டில் வெர்டிக்கலாக வந்து ரியாக்ஷன் W/2 வெர்டிக்கல் ரியாக்ஷன் W/2. தென் இங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒன்றுமே இல்லை, ரைட், கன்ஸ்டன்ட். தென் டவுன்வர்ட் ரியாக்ஷன் W. ஸோ W/2 இருந்து டவுன்வர்ட் ரியாக்ஷன் Wன்னு சொன்னால் -W/2 வந்துடும், ரைட். திஸ் இஸ் -W/2. தென் அங்கால வந்து ஒன்றுமே இல்லை, ஓகே. தென் சப்போர்ட்டில் வந்து +W/2. ஸோ 0வில் வந்து முடியும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வந்து அது இனிஷியலில் 0, எந்த மொமெண்ட்டுமே இல்லை. தென் போக 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 வந்து கன்ஸ்டண்ட்டாக வந்து கூட்டிகிட்டு போகுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஏரியா, இது ஒரு நெகட்டிவ் ஏரியா. ஸோ இந்த பாசிட்டிவ் ஏரியாவை கண்டிங்கன்னு சொன்னால் தான் அதுதான் உங்களோட மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட்டாக இருக்கும். இதில் வர மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த ஏரியா என்னவாக இருக்கும்? This length is L/2, height is W/2, so W/2 into L/2, that is WL/4. This is your maximum moment at this point. So இதுதான் உங்களோட மொமெண்ட், என்னது, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பட் இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு எனக்கு என்ன தேவைன்னு சொன்னால் M/EI டயக்ராம், ரைட். M/EI டயக்ராம், we need M/EI டயக்ராம், ரைட். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஆல்ரெடி யூ கேன் see this one M/EI diagram. ஸோ இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது வந்து M diagram, ரைட். M பெண்டிங் மொமெண்ட்டுக்குரிய டயக்ராம். ஸோ M/EI என்னன்னு சொன்னால் இந்த வேல்யூவை ஜஸ்ட் EIயால் டிவைட் பண்ணிவிட்டு இந்த படத்தை அப்படியே இருக்கிறனா தட் இஸ் கால்ட் M/EI diagram. ஸோ M வேல்யூ இஸ் WL/4, அதை EIயால் பிரித்தா அது WL/4EI, தட்ஸ் இட். M/EI diagram. This is the M/EI diagram, right? M/EI diagram. And this is your beam AB. So the beam வந்து அப்படி டிஃப்ளெக்ட் ஆகணும்னா ஸோ வெர்டிக்கல் லோட் அப்ளை பண்ணும்போது it will deflect something like this, right? Okay, so at the maximum point deflection is delta C and A என்ற இடத்துல வர ரொட்டேஷன் theta A, right? ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆங்கிளில் வந்து ஜஸ்ட் ஒரு டேஞ்சண்ட்டை கீறிட்டு அது ஹொரிசாண்டல் அமைக்கிற கோணம் தான் theta A, right? லெட்ஸ் சே இந்த லைனை இங்கே நீட்டும் போது பிக்கும் ஏக்குமான இந்த கனெக்ஷன் பாயிண்ட் இந்த டிஃப்ளெக்ஷன் தட் இஸ் கால்ட் பி சார்பா ஏ இந்த வந்து டிஃப்ளெக்ஷன் தட் இஸ் கால்ட் டிபிஏன்னு சொல்கிறது. டிபிஏ மீன்ஸ் டி ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது பி இந்த டிஃப்ளெக்ஷன், பி இந்த டேஞ்சன் இதுக்கு முட்டுற பாயிண்ட் டேஞ்சன் பிஏன்னு சொல்கிறது, ரைட். டிபிஏ. சிமிலர்லி சி இது சி என்ற பாயிண்ட் ஏயை முட்டுற இடத்துக்கு பேர் வந்து டிசிஏ. சி சார்பா ஏ இந்த விலகல் என்ற மாதிரி கிடந்துட்டு வரும். But original deflection is delta C, midpoint la vara deflection. So our question is now calculate the theta A value calculate பண்ணனும். அதே மாதிரி similarly இதுல வர theta B calculate பண்ணனும். theta B and delta C இந்த மூன்று வேல்யூஸும் calculate பண்ணி கொடுத்தா, right, in terms of W
WLEI இந்த வேல்யூஸில் கால்குலேட் பண்ணால் ரைட். ஓகே, பேசிக். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த தீட்டா ஏ வேல்யூயை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இந்த தீட்டா ஏ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொன்னால் ரைட், தீட்டா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொன்னால் இந்த டிஃப்ளெக்ஷன் இந்த டயக்ரத்தில் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள், முக்கோணி இல்லையா? திஸ் இஸ் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நான் tan theta ஏக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். tan theta a is equal to எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஸோ எதிர்பக்கம் is equal to TBA, அயல் பக்கம் is equal to what is this? L, right? Total length. Yes, L. ஸோ TBA சொன்னால் B சார்பா A இன்ட Bயிலிருந்து A வரைக்குமான டிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி அர்த்தம். B சார்பா A இன்ட டிஃப்ளெக்ஷன் TBA, ரைட்? ஓகே, ஸோ இப்போ tan theta வந்து theta A, ஸோ tan theta A is equal to TBA over L. ஸோ அந்த கீழே இருந்த L தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிருக்கு, TBA over L. அண்ட் tan theta A வந்து theta A என்று ரெக்டாக எழுதலாம் பிகாஸ் சிமோல் ஆங்கிளுக்கு. ஸோ theta A into L is equal to TBA. This is the equation, general equation, இது காமன் ஒரு equation. இப்போ வந்து theta A தான் unknown, L வேல்யூ தெரியும். ஸோ TBA வேல்யூ தெரிஞ்சுன்னு சொன்னால் தீட்டா டிரெக்டாக கால்குலேட் பண்ணலாம். TBA என்றா என்ன எடுத்தப்பன்னு சொன்னால் TBA என்று சொன்னால் பியிலிருந்து ஏ வரைக்குமான இந்த இவ்வளவுத்தின் ஏரியாவை வந்து அதன் சென்ட்ரோயிட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அர்த்தம், ரைட்? என்று சொன்னால் பட் தீட்டான்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒன்லி ஏரியா. டிஃப்ளெக்ஷன் சொன்னால் இந்த ஏரியாவை அதன் சென்ட்ரோயிட்டால் மல்டிப்ளை பண்ண வேணும். ஸோ அதுதான் வந்து ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க விஷயம். தீட்டான்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் MOY டயக்ரத்தின் ஏரியா, ஜஸ்ட் ஏரியா கால்குலேட் பண்ணுறது. அண்ட் டிஃப்ளெக்ஷன் சொன்னால் அந்த ஏரியா வந்து சென்ட்ரோயிட்டால் இருக்கணும் பண்ணுறது பேசிக். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் TBA எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா பியிலிருந்து ஏ வரைக்கும் உரிய டோட்டல் இது மொமெண்ட் டயக்ரத்தை இந்த ஏரியாவை ஜஸ்ட் அதோட சென்ட்ரோயிட், ஹொரிசோண்டலாக இங்கேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்க மாட்டேங்குது இதில் சென்ட்ரோயிட். ஸோ எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? ஜஸ்ட் ஹாவாஸ்லேயே இருக்கும் இங்கே ஹொரிசோண்டலாக பார்க்கும்போது. பட் வெர்டிக்கலாக தான் 2/2 1/3 இருக்கும், சாரி 2/3 1/3 இருக்கும். பட் இங்கேருந்து பார்க்கும்போது சென்ட்ரோயிட்டில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியாவை அதில் சென்ட்ரோயிட்டால் இருக்கணும். இந்த ஏரியாண்டா என்னது? அரைதர அடிதர சமுத்திர முக்கோணத்தின் ஏரியா. ஸோ அரைதர அடி அளவு L, that is L. செங்குத்துயரம் WGL over 4EI, that is WGL over 4EI. ஓகே, அண்ட் அதை வந்து என்ன தலை பெருக்கணும்னா சென்ட்ரோயிடால் பெருக்கணும். எட்ஜில் இருந்து சென்ட்ரோயிட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொன்னால் ஒரு L/2 தூரத்தில் இருக்குது, தட் இஸ் L/2. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு TBA. ஸோ தீட்டா ஏன்னு சொன்னால் இந்த எல்லையும் கீழே கொண்டு வந்து வரணும். ஸோ அதுதான் 1/L கீழே வந்துருக்கு. ஸோ இது சுருக்கி என்ன வாரது வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு WGL² over 16EI. குளோக் வைஸ். ஸோ இது பாசிட்டிவில் வந்துருக்கக்கூடிய குளோக் வைஸ் டிரெக்ஷன். குளோக் வைஸாக கீழே இறங்கியிருக்கு பாசிட்டிவில். நெகட்டிவில் வந்தால் வந்து ஆன்டி குளோக் வைஸ் டிரெக்ஷன். ஓகே, இப்போ தீட்டா ஏ வந்து இந்த வேல்யூ சொன்னால் இந்த டயக்ராம் வந்து சிமெட்ரிக்ன்றதால தீட்டா பியும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? தீட்டா பி ஆல்சோ சேம் ஆன்சர் வரணும் எங்களுக்கு. தீட்டா பி சேம் ஆன்சர் வரலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு வேயும் இருக்குது. இந்த பிக்குள்ளால் ஒரு லைனுக்கு இருக்கும்போது இந்த தீட்டாவை நான் எப்படி எழுதலாம்னு சொன்னால் தீட்டா பிஏ என்று எழுதலாம் இல்லையா? பி சார் பியில் காணவும் ஏன்ற குணம் ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணுற இந்த விஷயம் எழுதலாம். ஓகே, தீட்டா பி என்ற விஷயம் எழுதலாம். ஓகே, theta b, theta a. Okay, then we need to calculate the deflection. Yes, second one, deflection at point C, delta C. Okay, இதுக்கு எப்படி எழுதலாம் சொன்னால் இந்த டயக்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? this is one triangle. இந்த ட்ரையாங்கிளில் வந்து tan theta a எடுத்தீங்கன்னு சொன்னால் டெல்டா சி ப்ளஸ் தீட்டா ஏ இதுதான் எதிர்பக்கம், இதுங்கள் அயல் பக்கம் L/2. ஸோ எதிர்பக்கத்துங்கள் அயல் பக்கம்.
ஸோ தீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா சி ப்ளஸ் டிசிஏங்கள் இந்த பக்கம் மட்டும் எழுதலாம், ஏல் பக்கம் மட்டும் எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன். ஸோ எதிர் பக்கம் மேல் டெல்டா சி ப்ளஸ் தீட்டா சி இல்லையா, டெல்டா சி ப்ளஸ் தீட்டா சி ஈக்குவல் அயல் பக்கம் L/2. இதில் வந்து தீட்டா சிஏ என்ற என்ன அர்த்தம், சாரி டிசிஏ என்ற என்ன அர்த்தம், சியில் இருந்து ஏ வரைக்குமான ரைட், டியிலிருந்து ஏ வரைக்குமான சியிலிருந்து ஏ வரைக்குமான இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட், சியிலிருந்து ஏ வரைக்குமான இந்த ஏரியாவையும் അതിൻ്റെ സെൻട്രോയിഡുകാണ് ഡിസ്റ്റൻസും ദറ്റ് ഈസ് കോൾഡ് TCA അർത്ഥം. സിയിലിருந்து സെൻട്രോയിഡുകാണ് ഡിസ്റ്റൻസും ആൻഡ് സിയിലിருந்து ഈ വരയ്ക്കുമാണ് இந்த ഏരിയ ദറ്റ് ഈസ് കോൾഡ് TCA. ரைட், ஓகே. ஸோ டிசிஏன்னா ഇതിൻ്റെ ஏரியா என்னது, ഇതിൻ്റെ ஏரியா அப்படி சொல்லி பண்ணலாம். இது ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள், அரை தர அடி தர செங்குத்து உயரம், அரை அடி எவ்வளவு L/2 செங்குத்து உயரம் இந்த உயரம். ஓகே, ஸோ half into அடி L/2 செங்குத்து உயரம் இது. அண்ட் சியில் இருந்து இந்த முக்கோணத்தின் சென்ட்ராய்ட் வந்து அங்கே இருக்கும், இங்கே இருந்து 1/3 என்ற பகுதியில் இருக்கும், 1/3 ரைட். பேஸில் இருந்து ஏன்னோ ஓகே, பேஸில் இருந்து 1/3 என்ற பாயிண்டில் 1/3 பகுதியில் வந்து இது சென்ட்ராய்ட் இருக்குது. ஸோ இதில் டோட்டல் லென்த், இதுன்ற இவ்வளவு லென்த்தும் வந்து L/2. ஸோ L/2ல் 1/3 இருக்குன்னு சொன்னால் இவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கும், L/6 இருக்கும். L/2 into 1/3 தட் இஸ் ஈக்குவல் டு L/6. அதால் தான் அது L/6 இங்கே போட்டிருக்கு ரைட். ஜஸ்ட் இந்த முக்கோணத்தின் ஏரியா இன்ட்டு இதில் இருந்து சென்ட்ராய்ட், எப்பயாவது டிடி டெல்டா எல்லாம் மதிக்கன்னு சொன்னால் ஏரியா இன்ட்டு சென்ட்ராய்டால் இருக்கணும். தீட்டான்னு சொன்னால் ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடித்தா ரைட். இது ஓகே, டிசிஏ ஓகே, டெல்டா சி அன்னவுன், theta a into L/2. So theta a in the value எனக்கு தெரியும் already, we have calculated already theta a. So this one just substitute, theta க்கு substitute பண்ணிட்டு delta c கண்டுபிடிச்சா பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து பாசிட்டிவ், கிளாக் வைஸ் வர ரொட்டேஷன்ஸ் வந்து பாசிட்டிவ், டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் பாசிட்டிவ். ஸோ டெல்டா c வெளியே வந்து W12L3/48 ஸோ அப்போ இப்படி ஒரு யூனோ பாயிண்டில் W L டிஸ்டன்ஸில் தாக்கும் போது வர யூனோ டிஃப்ளெக்ஷன் அட் மிட் பாயிண்டில் வர டிஃப்ளெக்ஷனுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரைட் திஸ் ஒன், விச் ஒன், WL3/48 ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ இதற்காக திருப்பி ஒருக்கா செக் பண்ணி கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ இதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள் வந்து வில் see it again. ஜஸ்ட் எனது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இஸ் இதுதான், ஈஸி, வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் கால்குலேட் த அன்னவுன் ரியாக்ஷன், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ட்ரா தி ஷேப் ஃபோர்ஸ் பெண்டிங் ஒன் டயக்ராம் வந்தால் MOY டயக்ராம் கருவலாம். ஜஸ்ட் EAL டிவைட் பண்ணிவிட்டு தென் அதுக்குரிய டிஃப்ளெக்ஷன் ஷேப் கீறி ரைட், டிஃப்ளெக்ஷன் ஷேப் கீறி இந்த டேஞ்சன்ஸ் எல்லாம் கீறிட்டு வந்து இந்த தீட்டா A, தீட்டா B, தீட்டா CA இதுக்கேற்ற மாதிரி எழுதக்கூடிய மாதிரி எழுதணும். TBCA, TCA இந்த வேல்யூ சொல்லிட்டு பேசிக் ரைட். இப்போ இந்த டேன் தீட்டா எடுத்தால் TBAங்கள் இவ்வளவு. ஸோ TBA என்ற என்ன எடுத்தோம்னு சொன்னால் பியிலிருந்து A வரைக்குமான டோட்டல் ஏரியா அண்ட் பியில் இருந்து அந்த டோட்டல் ஏரியாவுக்குரிய சென்ட்ரோயிட் எங்கே இருக்கின்றதுக்கான டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதில் இருந்து தீட்டா A காணலாம். தீட்டா A கண்டா தீட்டா பியும் தீட்டா ஏயும் ஈக்குவல். அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் காட்டுறதுக்கு வந்து இந்த சின்ன முக்கோணில் வந்து டேன் தீட்டா எடுத்தால் டெல்டா C TCA வருது. TCAன்னு சொன்னால் சியிலிருந்து A வரைக்குமான இந்த ஏரியா இன்ட்டு சியில் இருந்து அதுக்குரிய சென்ட்ரோயிட் அனுப்ப சி எது முதல் வருதோ அதில் இருந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு யூ கேன் கால்குலேட் த வேல்யூஸ், வெரி பேசிக் வேல்யூ. Just go through this calculation. I will upload some more worked example. So it is the basic, so you could be able to understand. So the notes I will upload in the WhatsApp group. Right. Okay. Thank you. Okay, if you have any doubt you can contact me. The basic விஷயங்களோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் இன்டெப்த்தாக போனால் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் வில் பி டிஃபிகல்ட்ன்றதால தான் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்குள்ளாக போடுறேன். இன்னும் பேசிக்கலால் இந்த ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் தட் இஸ் மேத்ஸ் படித்தாக்களுக்கு வந்து ஓகே. பட் டெக்னாலஜி படித்தாக்களுக்கு இன்னும் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி ட்ரைவ் பண்ணுறன்ற விஷயம். ஸோ இது ஜஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ நீட் டு கீப் ப்ராக்டிஸ், ரைட்? ஓகே, தேங்க்யூ.